தாயெனும் தெய்வம் நம்முடன் இருக்க நாளும் நலமே பெற்றே வாழ்வோம். இருக்கரம் பிடித்தே நடைபழக்கினால் குருவை நமக்கு காட்டே நின்றால் காலை பொழுதில் சூரிய வணக்கம் கற்று தந்தே நம்மை வளர்த்தால் என்றும் நம்முடன் இயற்கையை துணையாய் இருக்கவே நமக்கு உறுதி தந்தால் இயற்கை என்னும் அன்னையை நாமும் நாளும் நேசித்து இன்புறுவோமே. மரம் தரும் நிழலும் அன்னை தானே, கொடி தரும் பழமும் அன்னை தானே, வான் தரும் மழையும் அன்னை தானே, புவி தரும் உணவும் அன்னை தானே. இத்தனை வடிவமாய் தாயவள் இருக்க என்றும் நாளும் வணங்கிட வேண்டும். உயிர்கள் அனைத்திலும் அன்னை தானே, அவர்களை நாளும் நேசிக்க வேண்டும். காற்றும் தாய்தான், சூரியன் தாய்தான், விண்ணும் தாய்தான், மண்ணும் தாய்தான், என்னுள் நீயே கரைந்தே இருக்க உன்னை நான் ஏன் வெளியே தேட. தேடி தேடி கால்கள் ஓட பார்த்து பார்த்து கண்களும் ஓய கண்களை மூடி தேடினேன் நானும் மாதங்கள் பார்த்து வாழ்ந்த காலம். தாயின் மடிதான் சொர்க்கம் என்றே இறைவன் எனக்கு சொல்லேன் என்றான். இனியொரு பிறவி கிடைத்தால் எனக்கு நீ என் சேயாய் பிறந்திட வேண்டும். நான் உன் தாயாய் பிறந்திட வேண்டும். என் கண்ணுள் வைத்தே வளர்த்திட வேண்டும். என் கண்ணுள் வைத்தே வளர்த்திட வேண்டும்.